லட்சுமி நரசிம்ம சுவாமி 32வது ஆண்டு உற்சவம் 2 நாட்கள் விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி 32வது ஆண்டு உற்சவம் சென்னை பிராட்வே வரதா முத்தியப்பன் வீதியில் அமைந்துள்ள நாராயணகுரு ஐயா செட்டி சேரிட்டிஸ் ராமானுஜர் கூட்ட அரங்கத்தில் திரு கே.பி. முரளி பண்டிதர் அவர்களின் தலைமையில் 2 நாட்கள் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. பிப்ரவரி 7ஆம் தேதி காலை 6 மணி அளவில் கலச ஸ்தாபனத்துடன் உற்சவம் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருமஞ்சன பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி சகஸ்ரநாம அர்ச்சனை மற்றும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. அதே நாளில் மாலை 3 மணி அளவில் ஸ்ரீ ஹரிநாம சங்கீர்த்தனம் நடைபெற்றது. இதில் திரு சுரேஷ் அவர்கள் பக்தி பாடல்களை பாடி பக்தர்களை ஆனந்தமடைய செய்தார். தொடர்ந்து ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கல்யாண வைபோகம் மிக விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு லட்சுமி நரசிம்மனை பாடல்களை துதித்து பிரார்த்தனை செய்தனர். பிப்ரவரி 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி அளவில் திருவாராதனம், ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி மகா மந்திர ஜபம் மற்றும் மகா மந்திர ஹோமம் நடைபெற்றது. இதனுடன் மகா பூர்ணாஹூதி பூஜை நிறைவு பெற்றது. இந்த 2 நாட்கள் பூஜைகளை வேத பண்டிதர் அரவிந்தன் சுவாமி பண்டிதர் குழுவினர் மிகச் சிறப்பான முறையில் நடத்தினர். இந்த உற்சவம் நன்கொடையாளர்கள் பாஸ்கர் குழுவினர், திரு ஆனந்த் மற்றும் பல்வேறு பக்தர்களின் முழு ஒத்துழைப்புடன் சிறப்பாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண திருமஞ்சன வேதியிலே எழுந்தருளியிருந்து அடியேன் செய்யும் விண்ணப்பம் ஒன்று கேளாய். ஸ்ரோணாஜதே நிருசிம்மௌலிமணி பிரபாதி மந்தாகினி பவதி மங்கள பவாதரி ஸ்வாக்ரோசயேவா ஸ்வாக்ரோசக்கிடாதிஷு மம விதிதா கோத்ர சாட்சி अंतस्त्वत्पक्षी नारी कलिंगन मधुकर पटली दत्त हस्तावलंबः अस्माको संपतो गाढविलम तुलसीदाम संजात भूमा कालिंदी कांतिहारी कलयतु वपुषकां पशुभिः सहस्वाहा लक्ष्मी प्रसीद सत्तम ममतां शरण्ये हरि ओम भजे
सन्निधानं लक्ष्म्याः समालिंगित वामभागं लक्ष्मी नृसिंहं चरणं प्रपद्ये। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेशरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति। लाभस्तेषां जयस्तेषां हृतस्तेषां पराभवः येषामिन्द्रवरस्यामो हृतयस्तो जनार्दनः। நம்முடைய சனாதன இந்து தர்மத்தில் வேதோகிலோ தர்மமூலம் என்று சொல்லும்படி வேதமே எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஆதாரமாகவும் மூலமாக திகழ்கிறது. அப்பேற்பட்ட அந்த வேதத்தை யாரை கொண்டு சொல்கிறது, யாரை அந்த வேதமானது மேல்கோள் காட்டுகிறது என்றால் சாட்சாத் அந்த எம்பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணனையே அவனே கடவுள், அவனே தெய்வம், அவனின்றி வேறில்லை என்று மிக ஸ்பஷ்டமாகவும் திண்ணமாகவும் சொல்கிறது. அப்பேற்பட்ட வேதத்தில் இந்த லக்ஷ்மி நரசிம்மனை பற்றி ஆராதிக்கும் பொழுது மிகவும் உசந்ததாக சொல்கிறது. ஏனென்றால் பக்தனின் துயரத்தை காப்பதற்காக அந்த க்ஷணமே ஸ்தம்பே அவதாரஹா தமனன்ய லப்யம் என்று சொல்லும்படி ஸ்தம்பத்தில் இருந்து ஆவிர்பவித்தவர் லக்ஷ்மி நரசிம்மன். அந்த குழந்தையான பிரஹ்லாதனுடைய பக்திக்காக அந்த உத்தரக்ஷணத்தில் சிம்ஹாவதாரமாக எம்பெருமான் அவதாரம் செய்தார். அந்த லக்ஷ்மி நரசிம்மனுடைய அவதாரங்களில் ஏனைய விசேஷமான வைபவங்கள்லாம் அந்த நரசிம்மனுக்கு உண்டு. அந்த நரசிம்மனை ஆராதிக்கிறதுக்கும் நிறைய வழிமுறைகள் விதிகள் எல்லாம் இருக்கு. அந்த ரீதியில் அக்னிம்பை சர்வா தேவதாகா என்று வேதம் சொல்லுவதால அந்த அக்னிமுகேன நிருசிம்ம யஜ்ஞ ரூபமாக அந்த லக்ஷ்மி நரசிம்மனை ஆராதிப்பது மிகவும் உசந்த ஒரு மார்க்கமாக சம்பிரதாயத்தில் பெரியோர்கள் அந்த முறையை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக நம்முடைய நரசிம்மனுக்கு 32வது வருடமாக இன்றைய தினம் முதல் பிரதம தினமாக காலை வேளையில் அபிஷேகம் பண்ணி அந்த எம்பெருமானுக்கு ஆராதனாதிகள் அபிஷேகங்கள் செய்து அதை தொடர்ந்து சாயங்காலம் கல்யாண உற்சவம் என்று சொல்லக்கூடிய மகோத்சவத்தை செய்து நாளை காலை விமர்சையாக நிருசிம்ம மகாமந்திரங்களை கொண்டு பிராமணர்கள் அத்தியனம் பண்ண பிராமணோவை சர்வா தேவதாகான்னு சொல்றது. அந்த பிராமணர்களை கொண்டு நாளை காலை நிருசிம்மனுக்கு 32வது வருஷம். இந்த 32ன்னு சொல்ற அக்ஷரமே ரொம்ப விசேஷமான ஒரு நம்பர். இந்த 32 அப்படின்னு சொல்லக்கூடியது அதுவும் நிருசிம்மனுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நம்பர் இந்த 32ன்னு சொல்லக்கூடிய நம்பர். ஏன்னா அவனுடைய மந்திரமாக இருக்கக்கூடிய உக்ரம் வீரம்னு சொல்லக்கூடிய வசந்த மந்திரத்தில் 32 அக்ஷரங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு அக்ஷரங்களும் பீஜமாக சொல்றா. அப்படியாக 32வது வருஷம் இந்த யஜ்ஞமானது நாளை தினம் நடக்க போறது. அதுலேயும் இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லக்கூடிய இந்த கிழமையும் பாருங்க எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் நரசிம்மனுக்கு விசேஷம். அதுலேயும் 32வது வருஷம் என்பது இன்னொரு விசேஷம். அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த உற்சவமானது ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நவகிரகங்களில் அங்காரகனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் லக்ஷ்மி நரசிம்மன். இப்படியாக எல்லா ஒரு விஷயமும் இந்த மாதிரியான இந்த வருஷத்தில் அமைஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட தினத்தில் இந்த நிருசிம்ம யஜ்ஞமானது ரொம்ப விமர்சையாக அடக்கக்கூடிய சமயமாக இருக்குது. மத்பக்தாக எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமி நாரதன்னு கிருஷ்ணன் சொல்கிறதுனால அவனுடைய நாம சங்கீர்த்தனங்களும் இன்றைய சாயங்கால தினங்களில் நடக்க போகிறது. இந்த மகோத்சவத்தில் எம்பெருமான யாரெல்லாம் சேவிக்கிறாளோ ஆராதிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் சந்தான சம்பதம் லக்ஷ்மீம் ஆயுஹு ஆரோக்கிய பூர்விகாம் ஸ்ரீ நிருசிம்ம பதத்வந்தம் தத்யாத்து அத்யந்த வைபவம்னு சொல்லி எல்லா விதமான செல்வங்களும் கிடைச்சி எம்பெருமானுடைய கிருபைக்கு பாத்திரமாவார்கள் என்பது சத்தியம் சத்தியம் புனசத்தியம் என்று சொல்லி அடியேனுடைய வார்த்தையை சொல்லி அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே. இது கேபி முரளி என்றவர் அவருடைய வீட்டில் சாதாரணமான ஒரு இதுவாக ஆரம்பித்து படத்தின் மூலமாக அதை உக்ரவம் பண்ணி வருஷம் தை மாதம் சுவாதி சித்தா நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் 2 நாள் சித்தா நட்சத்திரத்தில் கலசஸ்தாபனம். அதுலேயும் லக்ஷ்மி நரசிம்மர், ஹயக்ரீவர், ஸ்ரீனிவாசன், மகாலட்சுமி, சுதர்சனர் இவாளையெல்லாம் ஆவாகனம் பண்ணி அதில் அவருடைய அப்பா வேத வித்பன்னர்
திருப்பதியில் மெயில் இது பண்ணின்றவர். அதுவும் இல்லாமல் நம்முடைய காஞ்சிபுரத்தில் சங்கரமடத்தில் பெரிய அத்தியாயப்பனமாக இதுவாக இருந்தவர், சான்ஸ்கிரிட் ஸ்காலர். அவருடைய இது மூலமாகவும் அனுகிரகம் மூலமாகவும் அடியேன் அவருடைய இதுவாக இருந்து நாங்கள் இது 32 வருஷமாக பண்ணிட்டு வரோம். இதில் எதுவும் முக்கியமான காரியம், ஒரு 15 வருஷமாக வெறும் படம் மாதிரி இல்லாமல் விக்கிரகமாக ஸ்தாபனை பண்ணி அந்த விக்கிரகம்லாம் உருவானப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிசயங்கள்லாம் பண்ணியிருக்கார் லட்சுமி நரசிம்மர். இந்த விக்கிரகத்தை பண்ணுறது மாதிரி இல்லாமல் இவர் ஃபஸ்ட்டு மூலர் ஆற்றுல தான் வச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அது பண்ண முடியாதுன்ற காரணத்தினால அவர் இது பண்ணி கோயிலுக்கு சமர்ப்பிச்சலான்னு போது சிறிய மூர்த்தியாக வாங்கி வைக்கலான்னவர் என்ன ஆயிடுத்துன்னா மூலவர் உற்சவராக கோயிலில் ஆவாகனம் பண்ணுற மாதிரியே ஆரம்பித்து இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இது மூலமாகவே நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாதவா, பல தோஷங்கள் இருக்கிறவா ஒன்றுமே இல்லை கல்யாணம் ஆகலாம் இங்கே இப்போ இது வச்சுட்டு போவா, அவளுடைய ஜாதகத்தை வச்சுட்டு போவா. இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்குள்ளே அவளுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். அவளே ரொம்ப இதுவாக கல்யாண விஷயத்துக்கு பண்ணுவாள். இப்போ போன வருஷம் கூட ஒருத்தர் வேண்டியிருந்தார், அவருடைய பையனுக்கு கல்யாணம் நடக்கலை. இப்போ அவர் என்ன பண்ணார்னா அவருக்கு சீர் மொத்தமும் நானே எடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் லட்சுமி நரசிம்மருடைய வைபவம். இது சாதாரணமாக நடக்கிறதா எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் ரொம்ப வைபவமாக விமர்சையாக நடந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் இந்த நரசிம்மருடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி அனுகிரகத்தினாலே இது 32வது வருடம் நடைபெறுகிறது. நரசிம்மருடைய பீஜ மந்திரங்கள் 32. அந்த 32 ரொம்ப விசேஷமான நாள். நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாள் இருந்தாலும் நரசிம்மனுக்கு மிக மிக உகந்த நாளைக்கு. அதனால் எல்லோரும் பக்தர்களும் நரசிம்மனை வழிபட்டு அவனை அனுகிரகத்தை பெறுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.